வெல்கம் டு ஊர்வது அறிவு. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 9 தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் 6374 whole power 1793 into 625 whole power 317 into 341 whole power 491. ஸோ 3 பெரிய நம்பர் கொடுத்துட்டு அதுக்கோட பவர்ஸும் கொடுத்துட்டு இது 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூக்கு யூனிட் டிஜிட் என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். கிவன் டேட்டா பாத்தீங்கன்னா 6374 whole power 1793 into 625 whole power 317 into 341 whole power 491. So இப்போ நம்ம யூனிட்ஸ் பிளேஸ்க்கு மட்டும் தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறதுனால மத்த நம்பர்லாம் விட்டுட்டு யூனிட்ஸ் பிளேஸ் பவர் எடுத்துக்கலாம். சோ இது அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 4 power 1793 into 5 power 317 into 1 power 491. So இப்போ 4 க்கு யூனிட் டிஜிட் என்ன வரும், 5 க்கு யூனிட் டிஜிட் என்ன வரும், 1 க்கு யூனிட் டிஜிட் என்ன வரும் தனித்தனியா பார்த்தறலாம். இப்போ 4 க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பவர் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட்ஸ் பிளேஸ்ல 4 தான் வேல்யூ வரும். அதுவே 4 பவர் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா யூனிட்ஸ் பிளேஸ்ல நமக்கு 6 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 4 பவர் 3 பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், 4 into 4 into 4 is equal to 64. So units placeல 4 வருது. அதுவே 4 power 2 னு எடுத்துக்கோங்களேன், 4 into 4 is equal to 16. units placeல 6 வருது. So நம்ம பவர்ல வந்து ஈவன் நம்பர் இருக்கா ஆட் நம்பர் இருக்கான்றத வச்சு நம்மளுக்கு யூனிட்ஸ் பிளேஸ்ல 4 வருமா 6 வருமான்னு சொல்லிடலாம். சோ இங்க நம்ம கொடுத்திருக்கிறது படி பாத்தீங்கன்னா 4 பவர் நம்மளுக்கு ஆட் நம்பர் இருக்கு. சோ ஆட் நம்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு யூனிட்ஸ் பிளேஸ்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4 தான் வரும். into 5 power 317 க்கு என்ன வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பவர் எனி நம்பர் n அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 5 தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 5 into 5 வந்து நம்மளுக்கு 25. சோ யூனிட் பிளேஸ்ல 5 தான் வருது. சோ 25 into 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 625. சோ நீங்க 5 ஆல எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் இல்ல 5 கூட 5 5 கூட 5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டே போனாலும் உங்க யூனிட் பிளேஸ்ல ஃபைனலா 5 தான் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு 5 பவர் 317 ஓட யூனிட் பிளேஸ்ல என்ன வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா 5 தான் வரும். into 1 பவர் 491. 1 பவர் எனி நம்பர் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1 தான். சோ 1 is equal to 4 into 5 உங்களுக்கு 20. அப்போ யூனிட்ஸ் பிளேஸ்ல 0 வருது. சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6374 whole power 1793 into 625 whole power 317 into 341 whole power 491 க்கு யூனிட்ஸ் பிளேஸ்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 தான் ஆன்சர். சோ இந்த வீடியோல ஒரு பெரிய நம்பர்ஸ் வித் பவர்ஸ் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூக்கு யூனிட்ஸ் பிளேஸ் என்னன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.